வணக்கம் நண்பர்களே. அதாவது மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்பு தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் உங்ககிட்ட இருக்கு. கால் டிக்கெட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை ஒன் பை ஒன்னா நான் சார்ட் அவுட் பண்றேன். நிறைய டவுட்ஸ் இருக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க அது எதிர்பார்க்கிற சந்தேகத்துக்கான பதில் கடைசியில் கூட நான் சொல்ற வாய்ப்பு இருக்கு. ஓகே, முதல் பாத்தீங்கன்னா போட்டோ எனக்கு சரியா விழுலங்க. போட்டோவே இல்லை. நான் என்ன பண்ண முடியும்? நான் எக்ஸாம் போக முடியுமா முடியாதா? அந்த ஒரு கேள்வி எல்லாரும் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அது இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது நீங்க கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல பாத்தீங்கன்னா அதாவது 5வது பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் should carry their call ticket with valid photo ID proof in original. ஸோ நீங்க எக்ஸாம் போகும்போது ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், அது ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடியோ டிரைவிங் லைசன்ஸோ இந்த மாதிரி ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் கொண்டு போகணும். இஃப் த போட்டோ ஆஃப் த கேண்டிடேட் இஸ் நாட் கிளியர் இன் கால் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. இஃப் த போட்டோ ஆஃப் த கேண்டிடேட் இஸ் நாட் கிளியர் இன் த கால் டிக்கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தே ஷேல் பிரிங் their கால் டிக்கெட் affixing the passport size photograph at the space provided for the purpose in duplicate along with any photo ID proof like ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ். அது உங்க போட்டோ இல்லைன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா அதிலே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, எந்த போட்டோ அப்லோட் பண்ணிருப்பீங்களோ அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டி ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கொண்டு போன்னு சொல்லிருக்காங்க. ஐடி ப்ரூஃப்ல போட்டோ ப்ரூஃப் இருக்கணும். அந்த ஐடியில உங்க போட்டோ இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் உங்க போட்டோ இருக்கும். அதோட ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கொண்டு போன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பாயிண்ட் 5வது இன்ஸ்ட்ரக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ல போட்டோ சரியா இல்லைன்னா அதுக்கான சொல்யூஷன் சொல்லிட்டாங்க. அதாவது if the photo of the candidate is not clear in the call ticket, they shall bring their call ticket affixing the passport size photograph at the space provided for the purpose in duplicate along with any one photo ID. அப்ப இந்த சந்தேகமா இருக்கிறது, போட்டோ பக்கத்துல ஒட்டணுமா அதே இடத்துல ஒட்டணுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறவங்க உங்க கால் டிக்கெட்டை 2 பிரிண்ட் அவுட் 3 பிரிண்ட் அவுட் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு 2-3 போட்டோ கொண்டு போங்க. அவங்க கிட்டே கேட்டு நான் எனக்குள்ள ஒட்டணும், அதுக்கு எந்த பேஸ்ல ஒட்டணும், பக்கத்துல ஒட்டணுமா இல்ல சைட்ல ஒட்டினா போதுமா அப்படின்னு கேட்டுட்டு கூட நீங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால இந்த மாதிரி கால் டிக்கெட்ல உங்க போட்டோ சரியா தெரியாதவங்க, போட்டோவே இல்லாதவங்க இந்த மெத்தட் இன்ஸ்ட்ரக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. நான் சொல்லல, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதனால ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் 2-3 கால் டிக்கெட் நீங்க கையில வச்சுட்டு 4-5 போட்டோ கையில வச்சுக்கோங்க. அதை உங்க போட்டோ ஒட்டுறதுக்கு அவங்கள்ட்ட கேட்டுட்டு கூட டவுட் இருந்தா எக்ஸாம் சென்டர்ல போய் ஒட்டிக்கோங்க. ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா அடுத்த நிறைய டவுட்ஸ் இருக்கு. சரிங்களா? சோ இது போக நிறைய டவுட்ஸ் இருக்கு. அதை ஒன் பை ஒன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு விண்ணப்பதாரர் அறிவுக்கு மாறாக ஒன்றுக்கு மேற்பட்ட மாவட்டத்திற்கு விண்ணப்பித்திருந்தால் அல்லது வெவ்வேறு ஆதார் எண்களை கொண்டு ஒரே மாவட்டத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை பதிவு செய்து ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு வெவ்வேறு விண்ணப்ப எண்களை கொண்டு விண்ணப்பித்திருந்தால் விண்ணப்பதாரர் ஏதோ ஒரு பதிவெண், அதாவது உங்களுக்கு 2-3 கால் டிக்கெட் வந்திருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அது ஏதாவது ஒண்ணுக்கு எக்ஸாம் எழுத சொல்லியிருக்காங்க. சோ இதன் விளைவாக அது விண்ணப்பதாரர் ஏதேனும் ஒரு பதிவு விண்ணப்பினை தேர்வு செய்து எழுத வேண்டும். இதன் விளைவாக மற்ற விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுகிறது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஆதார் நம்பரை வச்சு இல்ல பாதி விட்டுட்டு இல்ல 2-3 தடவை பண்ணிருந்தீங்கன்னா அது எது லாஸ்ட் பண்ணீங்களோ அதுக்கு போய் எழுதுங்க மேக்சிமம். ஓகேவா? அப்புறம் பாத்தீங்கன்னா மற்ற இது எல்லாமே ஏற்கனவே ரிஜெக்ஷன் லிஸ்ட்ல வந்திருக்கும். ஓகேங்களா? அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சோ இது குழப்ப வேண்டாம். ஓகேவா? அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. அது நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவால் ஏற்பாடு செய்யப்படும் பதிலி, அது ஸ்கிரைப் சொல்லுவாங்க. தேவையின்ன தேர்வு செய்த மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் பதிலி எழுத்தாளரை 18/10/2024 வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் 5 மணி வரை அவர்களது தேர்வு நடைமுறை மையத்தில் சந்திக்க அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? All candidates should be dressed neatly அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ட்ரெஸ் நீட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது குறிப்பா பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் எப்படி ஃபார்மல்ல போங்க. சரிங்களா? ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டா வரும். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனே ஆல் கேண்டிடேட்ஸ் should be dressed decently கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதாவது இன்ஃபார்மலா அன்ஃபார்மலா பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் தவிர்த்துட்டு நார்மலா ஃபார்மலா போட்டுட்டு போங்க. ஓகேவா?
No candidate shall be permitted in the examination hall without hall ticket hard copy. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹால் டிக்கெட் வந்து ஹார்ட் காப்பி, அது பிரிண்டட் காப்பியை கொண்டோம். நீங்கள் ஃபோனில் வச்சுருக்கேன், மெயிலில் வச்சுருக்கேன்னா அங்கே செல்லுபடியாகுது. இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பர்பஸுக்கு ஒரு 3 பிரிண்ட் அவுட் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி ஒன்று தொலைக்க போகிறீங்க, அதனால் வந்து ஒன்று பத்திரமா வீட்டில் வச்சுட்டு போங்க, 2 கொண்டு போங்க, ஒன்று எங்கேயாவது வச்சுட்டிங்கன்னா கூட உங்களுக்கு பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு இந்த மாதிரி கால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக 2-3 காப்பி வந்து எடுத்து வச்சுக்கிறது நல்லது. எக்ஸப்ட் அது the candidate shall be present at the venue by 9 AM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 9 மணிக்கு ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். No candidate will be allowed into the examination hall after grace time. ஸோ கிரேஸ் டேஸ்க்கு அப்புறம் வந்து உங்களை அலோவ் பண்ண முடியாது அது மாதிரி சொல்லியிருக்காங்க. Except the candidates, no other person will be permitted the examination venue. ஸோ அதாவது எக்ஸாம் எழுதுறத மற்றவங்களை அலோவ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ப்ளூ ஆர் பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் கொண்டு போகணும். சரிங்களா, ப்ளூ அல்லது பிளாக் பால் பாயிண்ட் பென்னு. வாட்டர் பாட்டில் கொண்டு போனால் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், அது வெந்த ஒரு கலராக இல்லாமல் ஸ்டிக்கர் ஒட்டாமல் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். தண்ணி பார்த்தோம்னா தண்ணி மட்டும் தெரியணும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வாட்டர் பாட்டில் கொண்டு போகலாம்னு சொல்லியிருக்காங்க. Candidates will not be allowed into the examination hall with mobile phones, purse or any devices with inbuilt memory nodes or any other electronic devices and non-electronic devices such as BNG design data book, books, notes, handbags and recording device. சரிங்களா, ஸோ உங்களுக்கு என்ன போட்டுருக்காங்கன்னா மொபைல் ஃபோன் பர்ஸ் முதற்கொண்டு உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்து அதுக்கு முன்னேற்பாடாக நீங்கள் போகிறது நல்லது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா candidates are strictly advised not to bring bags or prohibited items mentioned in the notification in the examination venue கொடுத்துருக்காங்க. ஸோ தேவையில்லாத நீங்கள் பொருட்களை கொண்டு போகிற தவிர்த்துருங்க. Candidates found in inhabilitated condition will not be permitted in the examination venue அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதனால் வந்து நம்ம மேக்ஸிமம் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்லிட்டோம். சரிங்களா, இதுவே போதுமானது தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டவுட்டுமே இப்போ கிளியர் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியல அப்படிலாம் கேட்டு இருக்கீங்க. நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து 10th லெவலில் எக்ஸாமினர், ரீடர், சீனியர் ஃபெயிலியர், ஜூனியர் ஃபெயிலியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், அப்புறம் டிரைவர், இதுக்கு மட்டும்தான் கால் டிக்கெட் வந்திருக்கு. ஓகேவா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், மசால்ச்சி, கிளீனினஸ் ஒர்க்கர், அதாவது தூய்மை பணியாளர், அப்புறம் காப்பி அசிஸ்டன்ட் போன்ற பணிகளுக்கு கால் டிக்கெட் வரல. அதனால வந்து என்னால் கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியல, 8ஆம் வகுப்பு தரலாம் அப்படிலாம் வந்து இப்போ வந்து நிற்காதீங்க. உங்களுக்கு எக்ஸாம் டேட்டும் சொல்லலை, கால் டிக்கெட்டும் சொல்லலை. உங்களுக்கான அறிவிப்பு அடுத்த வாரம் கூட வரலாம். ஏன்னா நமக்கு வந்து 19, 20, 19ஆம் தேதி 10th லெவல்லையும் 20ஆம் தேதி டிரைவருக்கும் எக்ஸாம் இருக்கு. ஸோ நம்ம அதுக்கு அடுத்த பலம் வந்து எங்கே இருக்கும், எப்போ வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருக்கும்னா 26, 27. ஓகேவா, 26, 27 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், மசால்ஜி, தூய்மை பணியாளர் போன்ற பணிகள் இருக்கலாம். சப்போஸ் இல்லை தீபாவளிக்காக அவங்க ஒத்தி வச்சுட்டாங்கன்னா நவம்பர் 1st வீக்கில் இருக்கலாம். ஓகேவா, ஸோ இதையும் நான் சொல்லிட்டேங்க. ஸோ மறுபடியும் வந்து என்னை வந்து கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து 10th லெவலு டிரைவருக்கு தான் கால் டிக்கெட் ரிலீஸ் ஆயிருக்கு. சப்போஸ் வந்து நீங்கள் 10th லெவல் அப்ளை பண்ணி உங்களால் கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியலன்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பேர் இருந்தால் இங்கே கால் டிக்கெட் வராது, பேர் இல்லைன்னா தான் இங்கே கால் டிக்கெட் வரும். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுடைய எல்லா டவுட்டையும் நான் கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்னுமே எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளை காலையிலே மறுபடியும் இன்னொரு வீடியோ பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 12 நாள் தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் தொடவே இல்லை. ஏதாவது ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேஜ் இருந்தால் போட்டு பார்க்க நல்லா இருக்கு ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கும் நம்ம டிரைவருக்கு பக்காவான மெட்டீரியல் நம்ம வச்சுருக்கோம். சரிங்களா, ஸோ இந்த பாட் பீக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எடுத்து கொடுத்துருக்க மாட்டாங்க. டிரைவருக்கு ஸ்பெஷலாக நம்ம மெட்டீரியல் வச்சுருக்கோம். அதே போல் 10th லெவலுக்குமே பக்கமான மெட்டீரியல் இருக்குது வித் டெஸ்ட் பேஜோட. லாஸ்ட் டைம்னால நான் ஆஃபர்லேயே கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது சம்பந்தமாக டவுட் இருந்தால் கமெண்ட்ல தெரியுங்க. அடுத்த காணொலியில் நம்ம மீண்டும் சந்திப்போம்.